இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர். என்றும் தம்முடைய வார்த்தையினால் நம்மை வழி நடத்துகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களாக நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அதை பத்திரமாக ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், டாக்குமெண்ட்டாக கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக அவர் சொன்னது நிறைவேறும். அவர் வார்த்தையின்படி தான் தேவன் நம்மை நடத்தி செல்வார். இன்றைக்கும் அவருடைய வார்த்தை கைவிடாமல் நம்மை நடத்தி செல்லும். சங்கீதம் 139 அதிகாரம் 17-18 வசனங்கள் எப்படி படிக்கிறோம்? தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனைகள் ரொம்ப அருமையானவைகள். அப்படி என்றால் அவருடைய எண்ணங்கள் மிகவும் அருமையானவைகள். அதிசயமான எண்ணங்களை நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய நினைவுகள் நம்மை பற்றி நல்ல நினைவுகளாக இருக்கிறது, ஆரோக்கியமான நினைவுகளாக இருக்கிறது. ஆலோசனைகள் என்ற வார்த்தைக்கு தேவனுடைய நினைவுகள், அவருடைய திட்டங்கள், அவருடைய நோக்கம், அவருடைய பிளான்ஸ், பர்பஸ், இப்படியெல்லாம் வார்த்தைகளை நம்ம சொல்லலாம். அந்த திட்டங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அருமையானவைகளாக இருக்கிறது. They will outnumber the sand on the seashore. கடற்கரையில் இருக்கிற மணலை பார்க்கிலும் அதிகமான எண்ண முடியாத எண்ணங்களை உடையவர் தான் உங்கள் தேவனாக இருக்கிறார். தாவீது ராஜா இந்த வசனத்தில் சொல்லுகிறார், தேவன் என்னை பற்றி எப்பொழுதும் நினைவாகவே இருக்கிறார், என்னை மறப்பதே கிடையாது, என்னை பற்றின எண்ணங்கள் என்னாலேயே எண்ண முடியாது, அவ்வளவு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். அதைத்தான் உங்களுக்கும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார். உங்களை பற்றின திட்டங்கள், யோசனைகள், நோக்கங்கள், ஆசைகள், இவைகள் எல்லாம் உங்களுக்கே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் உங்களை குறித்து தேவனுக்கு அதிகமாக இருக்கிறது. God doesn't have one thought about you, you are his only thought. உங்களை பற்றி ஒரு நினைவை கொண்டவர் தேவன் கிடையாது. அவருக்கு இருக்கும் ஒரே நினைவே நீங்கள் தான். எண்ண முடியாது என்ற வார்த்தைக்கு விரல் விட்டு எண்ண முடியாது, எண்களால் எண்ண முடியாது என்ற மட்டும் அர்த்தம் கிடையாது. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தைகள்ல, உங்களுடைய கற்பனையில, கனவுல கூட எண்ண முடியாத காரியங்களை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். God is thinking about you today, God is thinking about you now. உங்களை குறித்து மற்றவர்கள் எண்ணாமல் மறந்து போயிருக்கலாம், மக்களுடைய உதவி இல்லாமல் இருக்கலாம், அவங்களுடைய ஒத்தாசை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவன் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உங்களை உயர்த்த வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம், எண்ணமாக இருக்கிறது. யாரும் எட்ட முடியாத, யாரும் போய் சேர முடியாத உயரத்திற்கு உங்களை உயர்த்தி செல்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய எண்ணங்கள், ஆலோசனைகள் அருமையானவைகள். இன்றைக்கும் கூட எண்ண முடியாத எண்ணம் உடையவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார், உங்கள் அருகிலே இருக்கிறார். இந்த நாளில், புதிய மாதத்தில், வருகிற நாட்களில் அவருடைய எண்ணங்கள் போல உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கும். அவர் என்ன நினைச்சிருக்கிறாரோ அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். உங்கள் திட்டங்கள் ஒருவேளை பெரிதாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அதை காட்டிலும் பெரிய திட்டங்களையும் எண்ணங்களையும் கொண்ட தேவன் அவருடைய எண்ணங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அவருடைய எண்ணங்கள், அவருடைய ஆலோசனைகள் அருமையானவைகள், அதிசயமானவைகள். இன்றைக்கும் அந்த அதிசயமான அருமையான ஆலோசனையின்படி உங்களை வழி நடத்தி செல்ல ஒரு நல்ல நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க.